அடிக்கிற? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? இவரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இவரை தப்பா சொல்ல உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? தப்பு பண்ணவன தப்பு பண்ணான் தான் சொல்லணும். அவன் என்கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணான். ஏய், என்னடி திரும்ப திரும்ப அடிக்கிற? தப்பா நடந்தவங்கள கேட்காம என்ன அடிச்சிட்டு இருக்க? ஏய், இங்க எல்லாருக்கும் இவரை பத்தி நல்லாவே தெரியும். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இவகிட்ட பதிலுக்கு பதில் பேசுறது இப்ப முக்கியம் இல்ல. முதல்ல திருவ வீட்டுக்கு அனுப்பி ஆகணும். அப்பதான் இவன் மேல விழுந்த பழி இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? திரு, நான் சொல்றது கேளு. நீங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும். உடனே வீட்டுக்கு போ. நான் ஏன் போகணும்? என் மேல எந்த தப்பும் இல்லை. இவளுக்கா நான் பயந்து போடணுமா? ஐயோ, புரியாம பேசாத திரு. உன் மேல தப்பு இருக்கு. நீ தப்பிச்சு போனா நான் சொன்னேன். எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? தோ இவதான். என்னையும் குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? அவ பேசிட்டே போறா, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இவரை தப்பா பேசினா அப்படியெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன, இவரு நம்ம ஆபீஸோட எம்டி. ஏன் கண் முன்னாடியே இவரை திட்டினா நான் பார்த்துட்டு சும்மாவா இருப்பேன்? கடவுளே, திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா இவ. திரு, நான் சொல்றத கேளு. இவ அவசரப்பட்டு கைய நீட்டிட்டா. அவ அண்ணன் தம்பி யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடாதா? எனக்கு என்ன பயம்? அப்படி யார் வராங்கன்னு நானும் பாக்குறேன். நம்ம ஆபீஸ ஒரு கோவில் மாதிரி நினைக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த ஆபீஸ்ல எந்த பிரச்சனையும் வேண்டாம் திரு. அதுக்குதான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு கிளம்பி வீட்டுக்கு போ. இவர் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா திரும்ப திரும்ப ஏன் இவங்க இவரை வீட்டுக்கு போக சொல்றாங்க? இது தப்பா இருக்கே. யோசிக்காத திரு, சொன்னா கேளு. கிளம்பு திரு. சரி அத்தை. இந்த அடி அடிச்சிட்டாலே. யார் அவ? அவளுக்கு ஏன் இவ்ளோ கோவம் வருது? அவளை சும்மா விடவே கூடாது. ஏதாச்சும் பண்ணி ஆகணும். யோ, அந்த அடிதடி கேஸ் விசாரிக்க சொன்னா ஒழுங்கா கேஸ் விசாரிக்காம நீங்களே போய் சண்டை போட்டு வந்திருக்கீங்க. இல்ல சார், விசாரிக்க போன இடத்துல அவன் தான் சார் சட்டையை பிடிச்சி இழுத்தான். வேற வழி இல்லாம தான் சார். சார், சார், என்னமாச்சு? ஏன் அப்படி ஓடி வர்றீங்க? என்ன நடந்துச்சு? என்ன ஒருத்தன் கெடுக்க முயற்சி பண்ணா சார். இப்படி மொட்டையா சொன்னா எப்படிமா? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுமா. சார், என் பேரு ரியா. நான் ஒரு காஸ்டியூம் டிசைனர் சார். பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எம்டி தெருவை ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பார்க்க போயிருந்தேன்.
ரொம்ப கேவலமா பிஹேவ் பண்ணிட்டாரு சார். எனக்கு நீங்க தான் நியாயம் வாங்கி தரணும் சார். வீடியோல யாரையும் உள்ள விட்டது? தெரியலையே சார். அம்மா ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ என்கிட்ட எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீ என்னோட பையன். உன் உடம்புல ஓடுறது உங்க அப்பாவோட ரத்தம். நீ எப்படி ஒரு தப்பான பையனா இருக்க முடியும்? எவ்வளவு ஒருத்தி உன் மேல பழி போடுறான்றதுக்காக நான் உன்னை அப்படி நினைப்பேனா? இத பாரு, நான் மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற யாருமே அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீ இந்த குடும்பத்தோட வாரிசு. அங்க நடந்த அடுத்த நிமிஷமே டிவில எப்படி வருதுன்னா இதுக்கு பின்னாடி நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு புரிஞ்சுக்க கூட எங்களால முடியாதா? யாரவ? எவ்வளவு ஒருத்தி சொன்னா நான் அதை நம்புவேனா? நான் வளர்த்த புள்ளடா நீ. என்னைக்கும் உன்னால தப்பு செய்யவே முடியாது. என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. என்னைக்கு இல்லம்மா, என்னைக்குமே உங்க நம்பிக்கை வீண் போகாது. வாடா, வந்து உட்காரு வா. உலகத்துல ஒரு அம்மா யார ரொம்ப நம்புவா தெரியுமா? அவ பெத்த புள்ளையதாண்டா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவனை நம்புவா. நீ ரொம்ப நல்லவன் திரு.